வணக்கம். நுட்பம் கவிதை இணைய இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். ஜெயநதியின் கவிதை வருணனின் குரலில். நெய்தல் சேலை. கரையிலிருந்து புறப்படும் போது சேலையில் தொற்றிக்கொண்ட சங்குப்பூச்சிகள் ஓடம் நடுக்கடலுக்கு வரும்போது முலைகளின் மீது பசையை பூசியபடி ஊறத் தொடங்கின. அவள் மார்பிலிருந்து பீத்து எரிகிற ஒவ்வொரு சங்குப்பூச்சியையும் பிசுபிசுக்கிற முத்தமென எம்பி கவ்வுகிறது கடல். முழு நிலவின் ஓரமும் கருங்கடலின் நடுவும் விம்மிக் கொண்டிருக்கின்றன. சொத சொதக்கிற குளிருக்கு இந்நேரம் ஒரு கூடாரத்துள் இருந்திருந்தால் கதகதப்பாய் இருந்திருக்கும் என்றேன். துடுப்பை கெந்தி ஓடத்தை உந்திக் கொண்டிருந்தவள் எழுந்து வந்து உதடு மடிப்பை விரித்து இறுகக் கட்டினாள் முத்த கூடாரத்தை. அதில் ஆங்காங்கே தெரிகிற பொத்தலில் என் உதடுகளை பொருத்தி சரி செய்தேன். பாலையிலிருந்து நெய்தலுக்கு அழைத்து வந்தவள் பெருந்தாகத்தை ஊற்றிக் கொடுக்கும்போது அத்தனை புளித்த கள்வாடையும் பெய்த்து எரிந்த சங்குப்பூச்சிகளால் அத்தனை பிசுபிசுக்கிற கடலும் மனப்பிறழ்வையும் உடற்பசியையும் கூட்டுகிறது. அவ்வளவு பிழை, அவ்வளவு பசி. எதுவுமே வேண்டாம், எல்லாமும் வேண்டும். என்னோடும் அவளோடும் சிறு பாறையை சேர்த்து கட்டிக்கொண்டு ஓடத்தை கவிழ்கிறாள். காமத்தை அவ்வளவு சுலபமாய் மூழ்கடிக்க முடியாதென்று ஆழத்தை தொட்டபோது தெரிந்து கொண்டோம். நங்கூரத்தை சுற்றி வளைத்து கொண்ட கடல் நாகமாய் நெளிந்து கொண்டிருக்கிறது முத்தம். முத்தம் என்பது பிழை, முத்தம் என்பது பசி, முத்தம் என்பது 4 சாவிகளை கொண்டு இல்லாத பூட்டை திறக்க பிரயத்தனப்படுவது.